ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம 220 வோல்ட் டைரக்ட் கரண்ட்ல போடுற வார்ம் லைட் பல்புல 50 அடிக்கு 4 சேனல் ஏசி ரன்னிங் பாக்ஸ் வச்சு நம்ம ஒரு தோரணம் மாதிரி பண்ணிக்கிறோம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா அந்த தோரணம் பண்ற வீடியோ நம்மளால அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்ததுனால அது வீடியோ எடுத்து சரியா உங்களுக்கு போட முடியல. கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இருந்தாலும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதோட அவுட்புட் வீடியோல நான் உங்களுக்கு அது எப்படி செய்யறது என்னன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் டீட்டெயிலா. அதை பார்த்து நீங்க செய்ய கத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நான் என்னை பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுல பாத்தீங்கன்னா அதாவது இந்த லைட்டிங் மைக் செட்டுக்கு யூஸ் பண்ற லைட்டிங் இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுல பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லோக்கல்ல கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஆன்லைன்ல வீடியோ இன்ஸ்டால போறது பார்த்து நிறைய பேர் வெளியூர்ல இருந்தே கிட்டத்தட்ட காஷ்மீர், கர்நாடகா, திருப்பதி, கேரளா அந்த சைட்ல இருந்தெல்லாம் நமக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குது. என்னோட பேர் பாத்தீங்கன்னா பரமசிவம். நான் தான் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட போன் பேசி உங்ககிட்ட ஆர்டர் எடுத்து எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பொருள் பேக்கிங் ஆகட்டும், பொருள் கொரியர் அனுப்பிச்சதாகட்டும், நீங்க போன் பண்ண எடுத்து ரிப்ளை பண்றதாவது எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க எங்க இருந்தாலும் சரி என்னை நம்பி நீங்க உங்க பொருள் ஆர்டர் பண்ணலாம். அமௌண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருள் கொரியர் பண்ணி உங்க கைக்கு சேர முடியல, அது என்னோட பொறுப்பு. நான் அதுக்கு ஃபுல் சேஃப்டி உங்க கைக்கு சேர முடியலாம். எங்க பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான் சேலம் மாவட்டம், சேலத்துல ஜங்ஷன், அங்கதான் நான் லோக்கல்ல தான் பண்ணிட்டு இருக்கிறேன். கடை எதுவும் இல்ல, ஆன்லைன் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பொருள் வேணும்னா ஸ்கிரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் கொடுப்பீங்க. நான் உங்களுக்கு பொருள் கொரியர் பண்ற மாதிரி இருக்கும். இங்க சேலத்து பக்கத்துல இருக்கிற ஈரோடு, நாமக்கல், திருச்சி, மதுரை, அதுக்கு கரூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் பஸ்ல பொருள் போட்டு விட்டுருவேன். பஸ்ல வச்சுட்டா பஸ் போட்டோ டைமிங்லாம் நான் சொல்லிடுவேன். நீங்க உங்க ஏரியா புது பஸ் ஸ்டாண்ட் இல்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் அங்க நீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பொருள் எடுத்து கொடுக்குறேன். முடிஞ்சளவுக்கு கடை இப்ப இல்ல, கடை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறோம். கொடுக்குறேன், நீங்க பாத்துட்டு அப்பயே கூட நீங்க வாங்கிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வாங்கினீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு, உங்களோட ஆர்டர் பண்ணி நீங்க பொருள் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் உங்களோட சொல்றேன் நினைக்கிறேன். மைக் செட்ல வேலை செய்றீங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டி வேலை செய்யுங்க. எதுக்கோசம்னா லைன் நம்ம கரண்ட்ல தான் முக்கால்வாசி வேலை செய்வோம். லைன் கொடுக்கும்போது டியூப்லைட் கட்டும் போது ஆர்ன கட்டும் போது கொஞ்சம் எல்லாம் சேஃப்டியா வேலை செய்யுங்க. ஏன்னா கரண்ட் விஷயத்துல அலட்சியமா இருக்கக்கூடாது. சேஃப்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க எந்த வேலையா இருந்தாலும் பார்க்கலாம். உங்களுக்கு சேஃப்டி இருக்கிற மாதிரி இடத்த ரெடி பண்ணிட்டு நீங்க போய் உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம மைக் செட்ல பாத்தீங்கன்னா சீப் குவாலிட்டியில நிறைய பொருள் கம்மி ரேட்ல கிடைக்குன்னு வாங்கி வச்சிருக்கீங்க. ஒரு பொருள் வாங்கினாலுமே அந்த பொருள் போட்ட காசு எடுக்க முடியலனாச்சும் அந்த பொருள் உழைக்கணும். அந்த மாதிரி பொருளை நீங்க கரெக்டா பாத்துவாங்க. எனக்கு இங்க கம்மி ரேட்டு கிடைக்குது, அங்க கம்மி ரேட்டு கிடைக்குது, லைட் அந்த கம்மியாகுது இங்க கம்மியாகுது அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கி ஏமாறாதீங்க. வாங்குறீங்க ஒரு பொருளை வாங்கினாலும் குவாலிட்டியான பொருளை வாங்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட், விற்கிற நமக்கும் பெஸ்ட். அதனால நீங்க எங்க இருந்த பொருள் ஆர்டர் பண்ணலாம், என்னை நம்பி என்னை நம்பி நீங்க ஆர்டர் போடலாம். நான் உங்க அமௌண்ட்டுக்கு சேஃப்டி, உங்க பொருளுக்கு நான் சேஃப்டி. நான் இதில் சொல்ல நினைச்சது ஓகேங்களா? நான் என்னை பத்தி சொல்லிட்டேன், எப்படி ஆர்டர் எடுப்பேன் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா ஸ்கிரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட் ஏதாவது டவுட் கேட்கற மாதிரி மட்டும் கால் பண்ணுங்க, நான் எடுப்பேன். ஓகேங்களா? நான் எடுக்கலாம் கூட ஃப்ரீயாக டைம்ல அவங்க கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நம்ம அந்த 50 அடி தோறணும், 50 அடிக்கு இந்த வார்ம் ஒயிட் பல்புல ஏசி கரண்ட்ல இருக்கிற வார்ம் ஒயிட் பல்பு தோரணம் எப்படி நான் செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ரெண்டையும் நான் போட்டு காமிக்கிறேன், அது எப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கூட சொல்லுங்க, பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இந்த 220 வோல்ட் ஏசி கரண்ட்ல நம்ம தோரணம் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இது நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் பாருங்க, பண்ணி ஃபினிஷிங்ல பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ண கயிறு பாத்தீங்கன்னா 5 mm திக்னஸ் கயிறு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். மேலே இழுத்து கட்டது வெயிட் தாங்குற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு இந்த தோரணத்துக்கு ஏசி தோரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 சேனல் நம்ம பண்ணதுனால 4 ஒயர் 4 சேனலுக்கு போயிடும். மொத்தம் 4 சேனல்னால 4 ஒயர் 4 சேனலுக்கு போயிடும். ஒரு ஒயர் நம்ம காமனாக கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒரு ஒயரை நம்ம காமனாக கொடுத்தாச்சு. மீதிக்கிற 4 சேனலுக்கு 4 ஒயர் பார்த்தீங்கன்னா 4 கலரில் நம்ம கொடுத்துக்கிட்டோம் பாருங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண பல்ப் பார்த்தீங்கன்னா SP கோல்டு. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஆனால் உள்ள தண்ணி போகிற அளவுக்கு நல்லா சேஃப்டி தான் இருக்கும் பாருங்க. எதுக்கோசரம் நம்ம இந்த பல்ப் அந்த ஒயரில் தொங்க விட்டுக்கணும்னா, அந்த ஒயரில் தொங்க விட்டோம்னா தான் நம்மளுக்கு தொங்க விடும் போது கீழே எல்லா பல்பும் ஒரே நேராக வரும். நீங்கள் அதை ஒட்டி நீங்கள் மேலே பல்பு கட்டிப்பீங்கன்னா அதுக்கு மட்டும் பல்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும் பாருங்க. அதை கேப் நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ம் ஆயிட்டு தான் உள்ளே பாருங்கள். ஸ்டிப் இந்த மாதிரி தான். நான் ஹீட்டர் இந்த பல்பு பொறுத்தளவுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ஹீட்டரும், அது எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஓகேங்களா? ஆனால் ஹீட் வரும், ரொம்ப ஹீட் வரும். அதை பார்த்து நீங்கள் பயப்படணும், அது நார்மலாக தான் ஹீட்டாக வருது.
பாருங்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 50 அடிக்கு நம்ம நீட்டாக பண்ணியாச்சு. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா டேக் கட் பண்ணணும், போட்டு அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம்லாம் டேக்கு கட் பண்ணி நல்லா நீட்டாக கொடுக்கணும். பாருங்கள் மொத்தம் 50 அடிக்குமே ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே ஸ்லீவ் போட்டு ஸ்லீவ் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டேப் அடித்து அதுக்கு மேலே டேக் போடுவோம். அப்படி போட்டோம்னா தான் நமக்கு வெயிட் எல்லாமே அந்த கயிறுக்கு போவோம். கயிறுக்கு போகும்போது லைட்டு வந்து நல்லா லைஃப் இருக்கும். பாருங்கள் இந்த 220 வோல்ட் வார்ம் லைட் ஏசி பல்புக்கு ஏசி ரன்னிங் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3x4 டிசைன் சார்ஜரு. 3 சேனலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை 4 சேனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி பல்புக்குன்னு இல்லை, ஏசி பிக்சலு, ஏசி சீரியல் செட்டு, ஓல்டு மாடல் சீரியல் செட்டுலாம் பார்த்திங்கன்னா ஏசி டேரக்ட் கேனில் போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு தயாரிக்கப்பட்ட ஏசி பாக்ஸு தான் இது. இதில் வந்து நீங்கள் இந்த பல்பையும் போட்டுக்கலாம். ஒரு சேனலுக்கு 50 பல்புன்னு போக 4 சேனலுக்கு 200 பல்பு முடியல நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா 50 பல்பு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 பல்பு பிடிச்சிருக்கும் ஒரு சேனலுக்கு. பாருங்கள் இப்போ நான் டேரெக்டாக உங்களுக்கு கேனில் போட்டு லைன்லாம் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு சேனலுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் சேனலுக்கு செகண்டுன்னு லைன் கொடுத்து போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இது ரன்னிங் ஆகுது உங்களுக்கே தெரியும். பாக்ஸை நம்ம ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 சேனல் வச்சுக்கலாம், 4 சேனல் வச்சுக்கலாம். உங்களோட இது ரன்னிங் வேணால் ரன்னிங் வச்சுக்கலாம், டிசைன் வேணால் டிசைன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பீடு கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்லோவாக வேணால் ஸ்லோவாக வச்சுக்கலாம், ஸ்பீடாக வேணால் ஸ்பீடாக வச்சுக்கலாம். பாருங்கள் இது டிசைனு ரன்னிங் எப்படி போகுதுன்னு நீங்களே பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்கும். இதில் என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை ஸ்ட்ரீட்டில் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக பிரைட்னஸ் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எந்த வேறு லைட்டு நீங்கள் எதுவுமே கட்ட தேவையில்ல. ஏன்னா இது ஒன்று கட்டினீங்கனாலே போதும், ஃபுல்லாக பிரைட்னஸ் இருக்கும். மீதி எந்த லைட் கட்டினாலும் அந்த பிரைட்னஸ் வந்து இந்த பிரைட்னஸை தாண்டி அடிக்கும். பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸுக்கு பாருங்கள். ஃபோன் கேமராவே பாருங்கள் பெர் ஆகுது. அந்தளவுக்கு ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. ஆனால் இடமே போட்டிங்கன்னா அந்த இடம் அப்படியே ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு பல்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்னஸ் தரும். 50 பல்புங்கும் போது நல்லா சூப்பராக பிரைட்னஸ் இருக்குது. பாருங்கள் இது ரன்னிங் போகிறது உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல, ஆனால் இது பாருங்கள் நல்லா நேரில் பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் 50 பல்பு நம்ம கொடுத்துக்கிறோம். 50 பல்புக்கு இதில் வந்து நீங்கள் 200 பல்பு முடியல கொடுக்கலாம். ஆனால் 200 பல்போடு நீங்கள் 200 அடிக்கு இந்த மாதிரி தோரணம் பண்ணிங்கன்னா உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. எடுத்து போட முடியாது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து உங்களால் எடுத்து கட்டி அதை வந்து கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் 100 அடி பண்ணலாம். அதிகபட்சம் 100 அடி இல்லை 50 அடி பண்ணி நீங்கள் பிட்டாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து வெயிட் அதிகம். இப்போ 50 அடிக்கும் போது நம்ம சுற்றி அதை நம்ம பாதுகாப்பு பண்ணி சேஃப்டி பண்ணுறதுன்னு கொஞ்சம் கஷ்டம் தான். அது நம்ம பார்த்துட்டா போட்டு கழட்டிக்கணும். பாருங்கள் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ரன்னிங் டிசைனில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-22 டிசைன் பக்கமாக அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். பாருங்கள் ஒவ்வொரு பல்பு பிரைட்னஸும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து நான் உங்களுக்கு கட்டுறதுக்கு இடம் இல்லாததுனால பக்கமாக கட்டி காமிச்சிக்கிறேன். ஆனால் இது ஸ்ட்ரீட்டில் கட்டினீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். மேலே கோயிலுக்கு கோபுரம் அப்புறம் அந்த மண்டபத்துக்கு முன்னாடிலாம் கட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ பாருங்கள் இதோட டிசைன் இந்த மாதிரி அம்ஜி முதல்ல உங்களுக்கு கண்ணு கூசும், அந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது. பாருங்கள் எப்படி பாருங்கள் எல்லா பல்பும் அட் டைமில் அம்ஜி போது பிரைட்னஸ் அப்படியே குறையுது, அப்படியே இருட்டாகுது, அப்படியே வெளிச்சம் வருது. பாருங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா அதான் சொன்னல, இந்த லைட்டு போட்டிங்கன்னா மீதி எந்த லைட்டு நீங்கள் பக்கத்தில் சீரியல் லைட்டு போட்டிங்கன்னா அதோட பிரைட்னஸ்ஸு தெரியாது வெளியில் அவ்வளோ. ஏன்னா இந்த லைட்டை வந்து பிரைட்னஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துரும். பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணே கூசுது, அந்தளவுக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இந்த தோரணத்தோட டிசைன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எல்லா டிசைன் நம்மளால் போட்டு காமிக்க முடியாது, ஏன்னா டைம் ஆயிரும், வீடியோ பார் லென்த்தாக போயிடும். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து 20-23 டிசைன் பக்கமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தோரணம் உங்களுக்கு 50 அடிக்கு 100 அடிக்கு இல்லை இந்த வார்ம் லைட் பல்பு 1 ஸ்கொயர் ஒயரு, அதுக்கப்புறமேட்டு இந்த ஏசி ரன்னிங் பாக்ஸ் இல்லை 12 வோல்ட் பிக்சல் டியூப்லைட்டு எது வேணாலும் ஸ்க்ரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட அமௌண்ட்டை பற்றி எதுவும் பயப்படாதீங்க. அமௌண்ட்டுக்கும் உங்கள் பொருளுக்கும் என்னோடய ஃபுல் கேரண்டி, நான் சேஃப்டி உங்கள் கைக்கு பொருள் வந்து சேர முடியல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி லைட் உங்களுக்கு ஒன்றா ஸ்க்ரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.